வணக்கம் நண்பர்களே. திமுகவில் இருந்து அதிமுகவுக்கு தாவிய முக்கிய நிர்வாகிகள். ஸ்டாலின் அதிர்ச்சி. தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பின்னரும் தொடர்ந்து பரபரப்பாகவே இருக்கு. தேர்தல் அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய நிலையில் தமிழக வெற்றி கழகம் நோக்கி பல கட்சி நிர்வாகிகளும் இளம் தலைவர்களும் செல்ல தொடங்கியிருக்காங்க. இந்த சூழலில் திராவிட முன்னேற்ற கழகமில் மிகவும் துடிப்பான, மக்கள் மத்தியில் நல்ல அறிமுகம் கொண்ட இளம் தலைவர் ஒருவர் தாவேகா உயர்மட்ட தலைமையுடன் தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதா அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த இளம் தலைவர் தமது பேச்சுகள் காரணமாக பிரபலம் அடைந்தவராம். அதாவது கடந்த சில ஆண்டுகளாக திமுகவில் தீவிரமாக உழைத்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊடக விவாதங்களில் முன்னிலையில் இருந்த இந்த இளம் தலைவருக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட சீட் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் அதிகமாக இருந்தது. அவர் ஒரு குறிப்பிட்ட தொகுதியை குறிவைத்து ஓராண்டுக்கும் மேலா அடிமட்ட பணிகளை மேற்கொண்டிருந்தார். ஆனால் வேட்பாளர் பட்டியல் வெளியான போது அவர் பெயர் இடம்பெறவே இல்லை. கட்சி தலைமை அவரை முழுமையாக புறக்கணித்ததா சொல்லப்படுது. முதல்ல வாரிசு அரசியல் காரணமாக சீட் மறுக்கப்பட்டதா நம்பப்பட்டாலும் உண்மையான காரணம் வேறு என்று இப்போது தகவல்கள் வெளியாகின்றன. திமுக உயர்மட்டத்திற்கு மிக நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கும் தகவலின்படி இந்த இளம் தலைவர் மீது ஒரு பெண் நிர்வாகி தரப்புல தீவிரமான பாலியல் புகார் எழுப்பப்பட்டது. கட்சியின் நற்பெயருக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க தலைமை இந்த விவகாரத்தை ரகசியமாக விசாரித்ததா சொல்லப்படுது. தேர்தலுக்கு முன்பு இந்த விவகாரம் வெளியானா எதிர்கட்சிகளுக்கு பெரும் ஆயுதமாக மாறும் என்பதால அவருக்கு சீட் மறுக்கப்பட்டதா அறிவாலய வட்டாரங்கள் கூறுகின்றாங்க. திமுகவில் தனக்கு ஏற்பட்ட அரசியல் முடக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த இளம் தலைவர் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தாவேகாவின் அசுர வளர்ச்சியை உன்னிப்பாக கவனித்தார். தாவேகா ஆட்சிக்கு வந்துள்ளதை பார்த்த அவர் தனது அரசியல் எதிர்காலத்திற்கு தாவேகா சரியான தளம் என முடிவு செஞ்சார். தற்போது தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகள் மூலம் கட்சியின் உயர்மட்ட தலைமையை அணுகி பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரார். திமுகவில் செய்த களப்பணி, சமூக ஊடக செல்வாக்கு மற்றும் இளைஞர்களை ஈர்க்கும் தன்னுடைய ஆளுமையை வலியுறுத்தி முக்கிய பொறுப்பு கோரி வருவதா தெரிகிறது. தாவேகா தமிழகம் முழுவதும் தனது அமைப்பை வலுப்படுத்த இளம் திறமையாளர்களை ஈர்க்கும் திட்டத்தில் இறங்கியிருக்கிறது. எனினும் இந்த இளம் தலைவர் மீதான பாலியல் புகார் பின்னணி தாவேகா தலைமைக்கு தெரிய வந்திருக்கு. இதனால் அவரை உடனடியாக சேர்ப்பதில் தயக்கம் நிலவுவதாக சொல்லப்படுது. தூய்மையான அரசியல், பெண்களுக்கு பாதுகாப்பு என்ற முழக்கத்தோடு களமிறங்கிய தாவேகா இத்தகைய சர்ச்சைக்குரிய நபரை சேர்த்தா தேவையில்லாத விமர்சனங்களுக்கு ஆளாகலாம் என மூத்த நிர்வாகிகள் எச்சரித்திருக்காங்க. மறுபுறம் இந்த புகார்கள் அரசியல் எதிரிகளால் ஜோடிக்கப்பட்டவை என அந்த இளம் தலைவர் தாவேகா தரப்பில் விளக்கம் அளிச்சுட்டு வரார். திமுகவில் ஓரங்கட்டப்பட்ட இந்த இளம் தலைவர் தாவேகாவில் இணைந்து இரண்டாவது அரசியல் இன்னிங்ஸை தொடங்குவாரா அல்லது பாலியல் விவகாரம் அவரது தாவேகா நுழைவுக்கு தடையா அமையுமா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மேலும் ஸ்டாலின் அவர்களுக்கு தொடர்ந்து இது போன்ற முக்கிய நிர்வாகிகள் வெளியேறுவதில் பெரும் அதிர்ச்சி என்று சொல்லப்படுகிறது. மேலும் தமிழக அரசின் நிர்வாகத்தில் ஒழுங்கீனங்கள் மற்றும் மக்கள் பாதிப்புகளை உடனடியாக தீர்க்க முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் தொடர் ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்போவதா தகவல்கள் வெளியாயிருக்கு. வரும் நாட்களில் ஒவ்வொரு துறையாக விஜய் மீட்டிங் நடத்த இருக்காராம். முதல்வராக விஜய் பொறுப்பேற்ற பின் இதுவரை அமைச்சரவை கூட்டம் நடத்தப்படலை. இதற்கு பதிலாக தனித்தனி துறையாக மீட்டிங் நடத்த உள்ளார். இதன் முதல் கூட்டமாக டாஸ்மாக் கடைகளில் பாட்டில் ஒன்றுக்கு 10 ரூபாய் கூடுதல் வசூலிக்கப்படும் மாமூல் விவகாரம் குறித்து தலைமை செயலகத்தில் அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குவதை ஒழிப்போம் என முக்கிய வாக்குறுதி அளித்த முதல்வர் விஜய் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த முறைகேடு தொடர்வதை கண்டு கடும் அதிருப்தி வெளியிட்டார். இந்த கூட்டத்தில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் கே. விக்னேஷ், துறை உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர் உள்ளிட்டோர் பங்கேற்றாங்க. கூட்டத்தின் தொடக்கத்திலேயே அதிகாரிகளை நோக்கி கடுமையான கேள்விகளை அடுக்கடுக்காக எழுப்பிய முதல்வர் விஜய் எம்ஆர்பி விலையை விட 1 ரூபாய் கூட அதிகமாக விற்கக்கூடாது என்ற உத்தரவு இருந்தும் இந்த 10 ரூபாய் கமிஷன் எப்படி இன்னும் தடையின்றி நடைபெறுகிறது?
மேலும் இதுவரை எத்தனை டாஸ்மாக் கடைகளில் சிறப்பு படை ஆய்வு நடத்தப்பட்டது, தவறு செய்தவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, வெறும் இடம் மாற்றம் மற்றும் தற்காலிக இடைநீக்கம் மட்டும் போதாது, ஏன் இன்னும் அனைத்து கடைகளிலும் UPI டிஜிட்டல் பணம் செலுத்தும் முறை மற்றும் பார்கோட் ஸ்கேனிங் முறையை அமல்படுத்தவில்லை என அதிகாரிகளை திணறடித்தார். அமைச்சர் விக்னேஷ் பதிலளிக்கையில் தவறு செய்யும் ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இருப்பினும் டாஸ்மாக் ஊழியர் சங்கங்கள் எழுப்பும் நடைமுறை பிரச்சனைகளையும் அவர் முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்றார். ஊழியர்கள் தரப்புல மது பெட்டிகளை இறக்குவதற்கு ஒரு பெட்டிக்கு 5 ரூபாய் வரை சொந்த செலவு, கடை தூய்மை, உடைந்த பாட்டில்கள், மின்சார கட்டணம் உள்ளிட்ட பராமரிப்பு செலவுக்கு அரசு நிதி இல்லாதது, குறைந்த ஊதியம் போன்ற பிரச்சனைகள் முன்வைக்கப்பட்டிருக்காம். ஈரோடு, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் நடைபெற்ற ஊழியர் போராட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டு இவற்றை கேட்ட முதல்வர் விஜய் பொதுமக்களுக்கு எந்தவித கூடுதல் சுமையும் ஏற்படுத்தக்கூடாது என்று உறுதியாக கூறியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என சொல்லியிருக்கார்.